குரோதத்தின் அக்னியில் உங்கள் ஞானத்தை எரித்து விடாதீர்கள். இது என் குரோதத்தின் உஷ்ணம் அல்ல தேவி, இது என் மனைவியின் அன்பாகும், இது என் கௌரவமாகும். பழி வாங்க வந்தவனை தயவு செய்து தடுக்காதீர்கள், இல்லை என்றால் இங்கு அநீதி நடந்துவிடும், இங்கு அநீதி நடந்துவிடும். நாராயணா, எழுந்திரு நாராயணா, உன் சுதர்சனத்தை கையில் எடு. அதைத்தானே நீ என் மனைவி ஒரு ஸ்திரீயின் மேல் பயன்படுத்தினாய். மகரிஷியாரே, கண்களில் இருக்கும் குரோதத்தை விலக்கி விட்டு பாருங்கள். நாராயணரின் சுதர்சனம் ஒரு ஸ்திரீயை அழிக்கவில்லை, ஒரு ரிஷியின் மனைவியை அழிக்கவில்லை. அந்த சுதர்சனம் அதர்மத்தை நினைத்து பார்த்த எண்ணத்தை அழித்தது. நானும் அங்கே சாட்சியாக இருந்தேன். நாராயணர் தவறு செய்யவில்லை, காவிய தாய் தான் தவறு செய்தார்கள். நாராயணரின் தர்மம் மற்றும் கடமைக்கு இடையூறாக அவர்கள் இருந்தார்கள். நாங்கள் வேண்டி கேட்டோம், புரிய வைக்கவும் முயற்சி செய்தோம். லக்ஷ்மி நாராயணன் தங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம், தர்மத்தின் மார்க்கத்தில் தடையாக நிற்க வேண்டாம். ஆனாலும் அதர்மத்தை கடைபிடிப்பேன் என்று கூறினார்கள். தன்னுடைய தவ பலத்தால் அவர்கள் ஆயுதத்தை எடுத்தார்கள். அசுர கணங்கள் மீது நடக்கும் அனைத்து தாக்குதலையும் தடுப்பேன். அதற்காக நான் எனது தவ வலிமையால் உங்கள் அனைவரையும் மயங்கச் செய்வேன். நாராயணர் வேறு என்ன செய்வார் கூறுங்கள் மகரிஷி. அப்பொழுது இவரிடம் வேறு வழி இல்லாமல் இருந்தது, ஆனால் இப்பொழுது இருக்கிறது. ஒன்று என் மனைவியின் தாசனாக இருக்க ஒப்புக்கொள்ள வேண்டும், அல்லது என்னோடு யுத்தம் புரிய வேண்டும். அவரிடம் வேறு எந்த வழியும் இல்லை. நில்லுங்கள் மகரிஷி, ஓர் அறந்தாங்கி உங்களை எச்சரிக்கிறாள். அதோடு லக்ஷ்மி உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறாள். உங்களுடைய எச்சரிக்கை என்னை பின்வாங்க வைக்கப் போவதில்லை. உங்கள் வேண்டுதலும் என்னை தடுக்கப் போவதில்லை, தடுக்கப் போவதில்லை, தடுக்கப் போவதில்லை. உங்களது தவமானது, அதோடு அசுரர்கள் இவ்வளவு காலம் காத்திருந்தது நிறைவேறப் போகிறது. இந்த 3 உலகத்திலும் உனது ஆளுமையை செலுத்த நீ தயாராகிவிடு. உன் தவத்தை நிறைவேற்றி வரும்பொழுது பிரிகு ரிஷி நாராயணரை நமக்காக பழி வாங்கி அவருடைய சக்தியை நிச்சயம் செயலிழக்க செய்வார். உன்னுடைய வலிமையை எதிர்கொள்வதற்காக யாரும் இங்கு இருக்க போவதில்லை. தூக்கத்தை கலைத்துவிட்டு எழவில்லை என்றால் நீ என்னை கண்டு அச்சம் கொள்கிறாய். பேச்சால் புரியவில்லை என்றால் அவரை எழுப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நான் தங்களை எச்சரித்தேன், தாங்கள் கேட்டீர்களா? குரோதம் புத்தியை பேதலிக்க செய்யும். ஆனாலும் ஆவேசத்தில் செய்திருந்தாலும் நீங்கள் மகா பாவத்தை செய்துள்ளீர்கள். இது பெரிய அநியாயம். அவமானப்படுத்தி இருக்கிறீர்கள். அதுவும் ஸ்திரீக்கு முன்னால் நாராயணரை அவமானப்படுத்தியுள்ளீர்கள். ஆகையால் நாராயணரின் அவமானத்தை ஸ்திரீ பொறுத்துக் கொள்ள மாட்டாள். நான் உங்களை... அமைதி தேவி. ரிஷி பிரிகு ஒரு மகா ரிஷி ஆவார்.